நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். அண்ணி என்னங்க நீ பாயசம் குடிங்க. ஏலக்காய் மணமும் வறுத்த முந்திரி பருப்பும் சும்மா அப்படியே ஆளை தூக்குது. சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நான் ஐடியா கொடுத்து அமுதா செஞ்சது. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். நீங்களாம் ஒரு மனுஷனா? வாங்கிக்கோங்க அண்ணி. அண்ணி அம்மா ஏமா உனக்கு புரியலையாடி? இனியா ஜெயிலுக்கு போனதுக்கு சந்தோஷப்பட்டு பால் பாயசம் செஞ்சு தங்கச்சி அண்ணனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நல்ல விஷயம் நடந்தா ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடணும்னு நீதானே சொல்லுவ. எங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதான் பாயசம் செஞ்சு சாப்பிடுறோம். நீ சாப்பிட வேண்டியது தானே, ஏன் தட்டி விட்ட? கொஞ்சமாச்சும் மனுஷ மாதிரி நடந்துக்கிறீங்களா? அங்க ஜெயிலுக்கு போனதே இந்த வீட்டோட மூத்த மருமக. குடும்பத்தை கெடுக்க வந்தவள குலதெய்வம்னு நீ நம்பனா அத நானும் நம்பணுமா? கொலகாரி எப்போ ஒழிவான்னு இருந்த போலீஸா பார்த்து தூக்கி உள்ள வச்சிடுச்சு. அப்பா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்கன்னா உண்மையை பேசுறேன். அவ வந்ததுல இருந்துதான் இந்த வீடே உருப்படாம போச்சு. நான் அவளை துரத்துறதுக்கு பல முயற்சிகளை பண்ணேன், முடியல. கடைசியில போலீஸ் புண்ணியம் கட்டிடுச்சு. அண்ணே நாம நினைச்சது நடந்துச்சுன்னு. ஒரு தடவையா 2 தடவையா அப்பப்பப்பா எத்தனை தடவை சொல்றது? இங்க பாருங்க நீங்க அண்ணனை கோச்சுக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல. இனியா உங்க பொண்ணு வாழ்க்கைய கெடுத்தவ. அண்ணே இனிமே அந்த இனிய இங்க வரவே முடியாது. கொலைகேஸ்ல உள்ள தூக்கி போட்டிருக்காங்கல்ல, ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ, எப்படியோ அந்த இனிய ஒழிஞ்சா. ஏ அமுதா யாழினி, யார் மேல யார் கை நீட்டுறது? என் தங்கச்சி மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? உங்க தங்கச்சியை அடிச்சா உங்களுக்கு கோபம் வருதுன்னா, என் தங்கச்சி செத்துருவான்னு சொன்னா எனக்கும் கோபம் வரும் மாமா. பாத்தியானே, அடிச்சது மட்டும் இல்லாம எப்படி திமிரு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கா? எல்லாம் திமிரு. என்ன தைரியம் தான் அவன் மேல கை வைப்ப நீ? அண்ணி செஞ்சது சரிதான்ப்பா. அச்சா நிறுத்துங்கப்பா. கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைச்ச அன்னிக்கா இந்த நிலைமைன்னு நாங்க எல்லாரும் கலங்கி போய் நிக்கிறோம்ப்பா. நீங்க பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இவங்க அண்ணிய சாக சொல்வாங்களா? ஏய், முதல்ல உன்னை கொண்டு இருக்கணும். என்னங்க என்ன பேசுறீங்க? ஏய் நிறுத்துறீ. இவ ஒழுக்கம் கட்டி தெரிய போய்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு. நீ எல்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ. நீ எனக்கு புத்தி சொல்றியா? கண்டம் கூட பழகிட்டு இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே. நீ ஒழுக்கமா இருந்திருந்தா நமக்கே இந்த அசிங்கம் எல்லாம் வரப்போகுது. ஆமாப்பா, நான் ஒழுக்கம் கெட்டவதான். போதுமா போதுமா? அக்ஷயா 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 என்ன? ஆமா, இந்த மாதிரி அப்பனுக்கு பிறந்தா இப்படிதானே பேச முடியும்? வலிக்குதா உனக்கு? வலிக்குதா? ஏ அக்ஷயா, என்ன பெத்த அப்பான்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசுற? நீ போ உள்ள. என்ன இனியா ஜெயிலுக்கு போனவன உங்க எல்லாருக்கும் வெறி பிடிச்சிருச்சா? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. உங்கள மாதிரி தரம் கெட்ட மனுஷனுக்கு பொண்ணா போறத நினைச்சு வெறிதான் பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி அப்பையா நீ? பொண்ணு ஏமாந்து வந்திருக்கு, நம்பி ஏமாந்துட்ட. இனி கவனமா இருன்னு சொல்றவன் தான் அப்ப. ஆனா நீ என்ன பார்த்து ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்ற. பெத்த பொண்ணு இந்த மாதிரி பேசுற அப்பனை நான் பார்த்ததே இல்ல.
நிஜமா? ஆமா, நான் ஒருத்தனை காதலிச்சேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். நானும் ஏமாந்துதான் போனேன். இதெல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கு பெத்த அப்பனா? ஏ, ஒரு ஆம்பளைய நீங்க என்ன பண்ணீங்க? ஏய், என்ன சொன்ன? அப்பா, தங்கச்சி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையை சொன்னா அண்ணனை மிரட்டதான் அந்த கேடு கெட்டவன் தங்கச்சியை பயன்படுத்தி இருக்கான். அத அண்ணனே சொல்லியும் புரிஞ்சுக்காம மறுபடியும் இவளே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி ஒழுக்கம் கேட்டவனா? அவளை பெத்த நீங்களும் ஒழுக்கம் கேட்டவர் தானே? ஏய், ஊரு எல்லாம் வர்ற மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கரங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். காடியா நல்லெண்ணதான், நம்ம காடியா நல்லெண்ணதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.